சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியராக இருந்த மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு அறிவுரைகளை வழங்கி பேசினர். மகாபாரதி பேசும்போது, சீர்காழியில் கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சுக்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. மாவட்ட ஆட்சியரின் பேச்சை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது. இந்நிலையில் மகாபாரதியை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சி ஆணையராக இருக்கும் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். நம்ம we have to improve and enhance the